ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஓணம் ஸ்பெஷல் உன்னியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உன்னியாப்பம் பொதுவாக அரிசி மாவில் செய்வாங்க. இன்றைக்கி நான் கோதுமை மாவில் எப்படி செய்யணும்னு காமிக்க போகிறேன். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். 1/2 கப் வெல்லத்துக்கு 1.5 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். வெல்லம் நல்லா கரையணும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி பொடியாக நறுக்கி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நான் 4 பனானா எடுத்திருக்கேன். இதே மீடியம் சைஸ் பனானாவாக இருந்தால் 3 எடுத்தால் போதும். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. வேணும்னா மிக்சரில் கூட போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ எந்த கப்பில் நீங்கள் வெல்லத்தை மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவுக்கு பதிலாக அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். பொதுவாக இதுக்கு அரிசி மாவு தான் ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவில் எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். இதில் 3 ஏலக்காவை பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்தெடுத்து வச்ச தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வேறு தண்ணி எதுவும் தேவையில்லை. நம்ம சொன்ன மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இது கூட நீங்கள் சீரகத்தூள், அப்புறமா ட்ரை ஜிஞ்சர் பவுடர் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன். இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். பட் நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை. இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நான் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். கருப்பு எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடணும். இப்போது உன்னியாப்பம் செய்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சேர்க்க தேவையில்லை. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சுட ஆரம்பிக்கலாம். இப்போது குழிப்பணியான பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம கரைச்சி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். வலிய ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ சைடில் கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே திருப்பி விட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக ஆனவுடனே நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்ச மாவுக்கு 25 உன்னியாப்பம் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு.
கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடயே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.